நபியவர்களின் மக்கா வாழ்வின் போது நடைபெற்ற மிக அற்புதமான நிகழ்ச்சி மிஹ்ராஜ் எனும் விண்ணுலகப் பயணமாகும். மிஃப்ராஜ் என்ற உண்மைச் சம்பவத்தின் அற்புதமான நிகழ்வுகளை குரான் ஹதீஸ் ஆதாரங்களின் அடிப்படையில் இந்த குறையில் நாம் காணவிருக்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், நான் மக்காவில் இருந்தபோது என்னுடைய வீட்டு முகடு திறக்கப்பட்டது. அதன் வழியாக ஜிப்ரீல் இறங்கினார்கள். என்னுடைய நெஞ்சை பிளந்தார்கள். அதை சம்சம் தண்ணீரால் கழுவினார்கள். பின்னர் ஈமான் மற்றும் ஞானத்தால் நிரப்பப்பட்ட ஒரு தங்கத்தட்டை கொண்டு வந்து என்னுடைய நெஞ்சில் கொட்டிவிட்டு அதை மூடிவிட்டார்கள். நிகழ்ச்சி நடந்தது. கோவேறு கழுதையை விடச் சிறியதும் கழுதையை விட பெரியதுமான புராக் எனும் வாகனம் ஒன்று என்னிடம் கொண்டு வரப்பட்டது. அதன் வேகத்தை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது, தன் பார்வை எட்டிய தூரத்தில் அது தன் குளம்பை எடுத்து வைக்கின்றது. முதலாவதாக நான் பைத்துல் முகத்திஸிற்கு அழைத்து செல்லப்பட்டேன். நான் மிஃப்ராஜுக்கு அழைத்துச் செல்லப்பட்ட இரவில் செம்மண் குன்றுக்கு அருகே மூசா அலைஹி வஸல்லம் அவர்களை கடந்து சென்றேன். அப்போது அவர்கள் தம்முடைய கப்ரில் தொழுது கொண்டிருந்தார்கள். பைத்துல் முகத்தஸுக்கு வந்ததும் நபிமார்கள் வாகனத்தை கட்டும் வளையத்தில் புறாக்கை நான் கட்டினேன். நான் அழைத்துச் செல்லப்பட்ட இரவில் மூசா அலைஹி வஸல்லம் அவர்களை ஷனுவா குலத்தைச் சேர்ந்த மனிதரைப் போன்று பழுப்பு நிறமுடைய உயரமான சுருள் முடி கொண்ட மனிதராகக் கண்டேன். ஈசா அலைஹி வஸல்லம் அவர்களை நடுத்தர உயரமும் சிகப்பும் வெண்மையும் சார்ந்த மிதமான சரும அமைப்பு கொண்டவர்களாகவும் படிந்த தொங்கலான தலைமுடி உடையவர்களாகவும் கண்டேன். நரகத்தின் காவலரான மாலிக்கையும் இறுதிக் காலத்தில் வரவிருக்கும் தஜ்ஜாலையும் கண்டேன். அப்போது தொழுகைக்கு நேரமாகிவிட்டது. நான் அவர்களுக்கு தொழுவித்தேன். ஜிப்ரீல் அலைஹி வஸல்லம் என் கையை பிடித்து என்னை அழைத்து கொண்டு வானத்திற்கு ஏறிச் சென்றார்கள். பூமிக்கு அண்மையிலுள்ள முதல் வானத்தை அடைந்தபோது வானத்தின் காவலரிடம் திறங்கள் என்று கூறினார்கள். அதற்கு அவர், யார் அது என்று கேட்டார். இதோ ஜிப்ரீல் என்று ஜிப்ரீல் அலைஹி வஸல்லம் பதிலளித்தார். அதற்கு, உங்களுடன் வேறெவராவது இருக்கின்றாரா என்று கேட்கப்பட்டது. அவர், என்னுடன் முஹம்மது இருக்கிறார் என்று பதிலளித்தார். அவரை அழைத்து வரச் சொல்லி அவரிடம் உம்மை அனுப்பப்பட்டிருந்ததா என்று கேட்கப்பட்டது. அவர், ஆம், திறங்கள் என்றார். முதல் வானத்தின் கதவு திறக்கப்பட்டு நாங்கள் வானத்தில் மேலே சென்றபோது அங்கே ஒரு மனிதர் இருந்தார். அவரது வலப்பக்கத்திலும் மக்கள் இருந்தனர், இடப்பக்கத்திலும் மக்கள் இருந்தனர். அவர் தனது வலப்பக்கம் பார்க்கும்போது சிரித்தார், இடப்பக்கம் பார்க்கும்போது அழுதார். பிறகு என்னை பார்த்து, நல்ல இறை தூதரே வருக, நல்ல மகனே வருக என்று கூறினார். நான், ஜிப்ரீலே, இவர் யார் என்று கேட்டேன். அவர், இவர் ஆதம் அலைஹி வஸல்லம் அவர்கள். அவருடைய வலப்பக்கமும் இடப்பக்கமும் இருக்கும் மக்கள் அவருடைய சந்ததிகள். அவர்களில் வலப்பக்கம் இருப்பவர் சொர்க்கவாசிகள், இடது பக்கத்தில் இருப்பவர்கள் நரகவாசிகள். ஆகவேதான் அவர் வலப்பக்கத்தில் உள்ள தம் மக்களை பார்க்கும்போது சிரிக்கின்றார், இடப்பக்கம் பார்க்கும்போது அழுகின்றார் என்று பதிலளித்தார். பிறகு நாங்கள் இரண்டாம் வானத்திற்குச் சென்றோம். பிறகு நான் ஈசா அலைஹி வஸல்லம் அவர்களிடமும் யஹ்யா அலைஹி வஸல்லம் அவர்களிடமும் சென்றேன். அவ்விருவரும், சகோதரரும் நபியுமாகிய உங்களின் வரவு நல்வரவாகட்டும் என்று சொன்னார்கள். பிறகு நாங்கள் மூன்றாவது வானத்திற்குச் சென்றோம். பிறகு நான் யூசுப் அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அழைத்துச் செல்லப்பட்டேன். அவர்களுக்கு சலாம் உரைத்தேன். அவர்கள், சகோதரரும் நபியுமாகிய உங்கள் வரவு நல் வரவாகட்டும் என்று சொன்னார்கள். பிறகு நாங்கள் நான்காவது வானத்திற்குச் சென்றோம். நான் இத்ரீஸ் அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சென்றேன். அவர்களுக்கு சலாம் உரைத்தேன். அவர்கள், சகோதரரும் நபியுமாகிய உங்கள் வரவு நல்வரவாகட்டும் என்று சொன்னார்கள். பிறகு நாங்கள் ஐந்தாவது வானத்திற்குச் சென்றோம். பிறகு நாங்கள் ஹாரூன் அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சென்றோம். நான் அவர்களுக்கு சலாம் சொன்னேன். அவர்கள், சகோதரரும் நபியுமாகிய உங்கள் வரவு நல்வரவாகட்டும் என்று சொன்னார்கள். பிறகு நாங்கள் ஆறாவது வானத்திற்குச் சென்றோம். நான் மூசா அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சென்று சலாம் உரைத்தேன். அவர்கள், சகோதரரும் நபியுமாகிய உங்கள் வரவு நல்வரவாகட்டும் என்று வாழ்த்தினார்கள். நான் அவர்களை கடந்து சென்றபோது அவர்கள் அழுதார்கள். நீங்கள் ஏன் அழுகின்றீர்கள் என்று அவர்களிடம் கேட்கப்பட்டது. அவர், இறைவா,
என் சமுதாயத்தினரில் சொர்க்கம் செல்பவர்களை விட அதிகமானவர்கள் எனக்கு பிறகு அனுப்பப்பட்ட இந்த இளைஞரின் சமுதாயத்திலிருந்து சொர்க்கம் புகுவார்கள் என்று பதிலளித்தார். பிறகு நாங்கள் 7வது வானத்திற்குச் சென்றோம். நான் இப்ராஹீம் அலைஹிவசல்லம் அவர்களிடம் சென்று சலாம் உரைத்தேன். அவர்கள், மகனும் நபியுமாகிய உங்கள் வரவு நல்வரவாகட்டும் என்று சொன்னார்கள். பிறகு பைத்துல் மஃமூர் எனும் பாக்கியம் நிறைந்த இறையில்லம் எனக்கு காட்டப்பட்டது. இப்ராஹீம் அலைஹிவசல்லம் அவர்கள் பைத்துல் மஃமூரில் சாய்ந்து கொண்டிருந்தார்கள். நான் அதை குறித்து ஜிப்ரீலிடம் கேட்டேன். அவர், இதுதான் அல்பைத்துல் மஃமூர் ஆகும். இதில் ஒவ்வொரு நாளும் 70,000 வானவர்கள் தொழுகின்றார்கள். அவர்கள் இதிலிருந்து வெளியே சென்றால் திரும்ப இதனிடம் வரமாட்டார்கள். அதுவே அவர்கள் கடைசியாக நுழைந்ததாகிவிடும் என்று கூறினார். பிறகு சித்ரத்துல் முந்தஹா என்ற இலந்தை மரம் எனக்கு காட்டப்பட்டது. அதன் பழங்கள் ஹஜ்ஜர் என்ற இடத்தின் கூஜாக்கள் போலிருந்தன. அதன் இலைகள் யானைகளின் காதுகள் போலிருந்தன. அதன் வேர்பகுதியில் 4 ஆறுகள் இருந்தன. சல்சபீல், கவ்சர் ஆகிய 2 ஆறுகள் உள்ளே இருந்தன மற்றும் யூப்ரடீஸ், நைல் ஆகிய 2 ஆறுகள் வெளியே இருந்தன. நான் ஜிப்ரீலிடம் அவற்றை குறித்து கேட்டேன். அவர், உள்ளே இருப்பவை 2 சொர்க்கத்தில் உள்ளவை யாகும், வெளியே இருப்பவை 2 நைல் நதியும் யூப்ரடீஸ் நதியும் ஆகும் என்று பதிலளித்தார். அப்போது என்னிடம் 3 கிண்ணங்கள் கொண்டு வரப்பட்டன. பால் கிண்ணம், தேன் கிண்ணம், மது கிண்ணம் ஆகியனத்தாம் அவை. நான் பால் இருந்த கிண்ணத்தை எடுத்து அருந்தினேன். அப்போது என்னிடம், நீங்களும் உங்களுடைய சமுதாயத்தாரும் இயற்கை மரபை அடைந்துள்ளீர்கள் என்று சொல்லப்பட்டது. நசல்லம் அவர்களுக்கு 600 இறக்கைகள் இருக்க அவரது நிஜத் தோற்றத்தில் அவரை பார்த்தார்கள். பின்னர் நான் சுவனத்தில் நுழைக்கப்பட்டேன். அதில் முத்துக்களினால் ஆன கயிறுகளை பார்த்தேன். சுவர்க்கத்தின் மண் கஸ்தூரியாக இருந்தது. நான் சொர்க்கத்தில் பயணம் செய்தேன். அப்போது அங்கு ஓர் ஆறு இருந்தது. அதன் 2 மருங்கிலும் துளையுள்ள முத்துக் கலசங்கள் காணப்பட்டன. அப்போது நான், ஜிப்ரீலே, இது என்ன என்று கேட்டேன். அவர், இதுதான் உங்கள் இறைவன் உங்களுக்கு வழங்கிய அல்கவ்சர் என்று கூறினார். அதன் மண் அல்லது அதன் வாசனை நறுமணம் மிக்க கஸ்தூரியாகும். ஜிப்ரீல் என்னை அழைத்துக் கொண்டு மேலே சென்றார்கள். நான் ஒரு உயரமான இடத்திற்கு வந்தபோது அங்கு நான் வானவர்களின் எழுதுகோல்களின் ஓசையைச் செவியுற்றேன். பிறகு என் மீது 50 தொழுகைகள் கடமையாக்கப்பட்டன. நான் முன்னேறிச் சென்று மூசா அலைஹிவசல்லம் அவர்களை அடைந்தேன். அவர்கள், என்ன செய்தீர்கள் என்று கேட்டார்கள். நான், என் மீது 50 தொழுகைகள் கடமையாக்கப்பட்டுள்ளன என்று பதிலளித்தேன். அதற்கு அவர்கள், எனக்கு மக்களைப் பற்றி உங்களை விட அதிகமாகத் தெரியும். நான் பனு இஸ்ராயீல்களுடன் பழகி நன்கு அனுபவப்பட்டுள்ளேன். உங்கள் சமுதாயத்தினர் இதை தாங்க மாட்டார்கள். ஆகவே உமது இறைவனிடம் திரும்பிச் சென்று அவனிடம் குறைத்துத் தரும்படி கேளுங்கள் என்று சொன்னார்கள். நான் திரும்பச் சென்று இறைவனிடம் அவ்வாறே கேட்டேன். அதை அவன் 40ஆக ஆக்கினான். பிறகும் முதலில் சொன்னவாறே நடந்தது. மீண்டும் 30ஆக ஆக்கினான். மீண்டும் அதைப் போலவே நடக்க இறைவன் 20ஆக ஆக்கினான். பிறகு நான் மூசா அலைஹிவசல்லம் அவர்களிடம் சென்றேன். அவர்கள், என்ன செய்தீர்கள் என்று கேட்க, அதை இறைவன் 5ஆக ஆக்கிவிட்டான் என்று கூறினேன். அதற்கு அவர்கள் முன்பு கூறியதைப் போலவே கூறினார்கள். அதற்கு நான் ஒப்புக்கொண்டு விட்டேன் என்று பதிலளித்தேன். அப்போது நான் எனது விதியை அமல்படுத்திவிட்டேன். என் அடியார்களுக்கு இலேசாக்கிவிட்டேன். ஒரு நற்செயலுக்கு 10 நன்மைகளை வழங்குவேன் என்று அறிவிக்கப்பட்டது.